துரியோதனா அன்று ஒரு நாள் பகடையானது ஆடி அந்த பாண்டவர்களிடத்தில் இந்த சொத்து சிறுத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டு 12 வருட வனவாசம் ஒரு ஆண்டு ஐக்கியவாசமானது அனுப்பி வைத்தோம். இப்பொழுது வனவாசமானது சென்று 11 காலம் ஆகிவிட்டது. உண்மை. ஆனா இந்த 11 வருடத்திலே அந்த பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்ல அந்த பாண்டவர்கள் வனத்திலே இறந்து விட்டார்களா என்று கேட்கிறார் துரியோதனா. ஆனால் அந்த பாண்டவர்களிடத்திலே அந்த மாயக்கண்ணன் இருக்கின்றான். அந்த மாயக்கண்ணன் இருக்கும் வரை அந்த பாண்டவரை நம்மளால அழிக்க முடியாது. இருந்தாலும் 11 வருட வனவாசத்திலே பாண்டவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று தெரியாம முழித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். ஆமா. அரண்மனையிலே வந்து போறோம் போறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நாங்க இந்த வடகோடி கானக மார்க்கமாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த நாட்டினுடைய குடிமக்கள். நாங்க குடிமக்களா? வடகோடி கானகத்தில் வாழும் குடிமக்களா? குடிமக்களை அழுதுகின்ற சிந்தனையோடு இப்படி எங்கு பயணமாகிவிட்டீர்கள்? இதோ நாங்கள் வடகோடி காலகத்தில் குடியிருக்கிறோம். அங்கே நாங்கள் இடக்கூடிய பயிர் பச்சை வெள்ளாமை வேலை செய்யலாம். வளர்ந்து ஆளாகி சரியான பருவத்தில் வரும்போது அறுவடை காலத்திலே அங்கே இருக்கக்கூடிய மிருகஜாதிகளும் அழித்து அட்டகாசம் செய்கின்றன. இன்னும் சிறிது காலம் கழித்தால் எங்கள் 2 பிள்ளைகள் எல்லாம் அடித்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டு விடும் போல் தெரிகிறது. நீங்களும் எங்களை கவனிப்பதல்ல. நாங்கள் அதனால் இனிமேல் படிக்க இங்கு இருப்பதல்ல. அந்நிய நாடு சென்று பிழைத்துக் கொள்ளலாம் என்று புறப்பட்டு விட்டோம் சுவாமி. குடிமக்களே கவலை வேண்டாம். அந்த பாண்டவர்களை தேடி தேடி நாங்கள் குடிமக்களின் குறைகளை தீர்க்க மறந்து விட்டோம். கவலை வேண்டாம். அந்த வடகோடி கானகத்தில் இருக்கின்ற வனவிலங்குகள், அந்த வனவிலங்குகள் எல்லாம் வந்து உங்களுடைய வெள்ளாமை விளைச்சல்கள் எல்லாம் நாசம் செய்ய சொல்றீங்க. கவலை வேண்டாம். இப்பொழுதே நாங்கள் வந்து அந்த வனவிலங்குகளை வேட்டையாடி உங்களுக்கு நல்லது செய்கிறோம். அப்பா நல்லது செய்கிறோம். வடகோடி கானகம் வந்து எங்களையாண்டா கொண்டு அந்த மிருகத்தை காப்பாற்று. உங்களை கொள்றதா? மிருகத்தை கொண்டு எங்களை காப்பாத்துங்க. தோளிலே போட்டிருக்காது. என்னது? பொண்டாட்டி பாவாடிங்க. குளிருக்கு பொண்ணு முடியல. இந்த நாட்டுல எத்தனை வருஷத்துக்கு இருக்குது? ஏதாவது போனா கூட விரிச்சு விட்டு ஏதாவது பிச்சையாத இருக்கலாம். வேற துண்டு போட்டாலும் போட மாட்டாங்க. இல்ல பாடி போட்டதை போடுவேன். சரி, கவலை வேண்டாம். உங்கள் யதாசனம் செல்லுங்கள். நான் வேட்டையாடி உங்கள் குறைகளை தீர்த்து வைக்கிறேன். அப்படியா? போலாம். உள்ளே போ, ஆண்டவன் தருவான். ஆமா, ஆண்டவங்கிட்டே போறோம். மாமா துரியோதனா பாண்டவரை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போது ஆமா குடிமக்கள் பியோ முறையோடு அழுதுகணும் சிந்தனையோடு இருக்கிறார். வந்திருக்கிறார். உண்மைதான். அந்த குடிமக்களின் குறைகளை தீர்ப்பது நம்ம கொற்றவின் கடமை அல்லவா? உண்மைதான் மாமா. ஆமா, காலாகாலம் பாண்டவர் நினைத்துக் கொண்டு மக்கள் நாம் கவனிக்கவே இல்லை. உண்மைதான். இப்பொழுதே புறப்படுவோம். வடகோடி கானகம் சென்று அந்த குடிமக்களுக்கு ஏற்பட்ட குறைகளை தீர்த்து விரைவினை திரும்புவோம். ஆகட்டும் மாமா. மருமகனே துரியோதனா, அதற்கு முன் ஒரு யோசனை. என்னவென்றால், போகும்போது உனது மனைவியாகப்பட்ட எனது மகளாகப்பட்ட பெருந்துருவார்கள் அல்லவா, அவரிடத்துல ஒரு வாய் வார்த்தையானது சொல்லிவிட்டுதானப்பா செல்ல வேண்டும். என் அண்ணன் தம்பி 100 பேரும் ஆமா அங்கு தேசாதிகாரன் ஒரு 101 மன்னர்கள் தயார் செய்து கொண்டிருங்கள். சரி, சீக்கிரமாக சென்று பெருந்துருவாருக்கு ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு விரைவிலே வந்து சேர்கின்றேன். ஆகட்டும், போய் வருகிறேன். புறப்படுவாங்க. அறிவீர்கள் சபையர்களே, இப்படியாக சகுனி மாமனும் துரியோதனும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு வடகோடி கானகத்திலே வேட்டையாட செல்ல, அதே சமயத்தில் இந்த விஷயத்தை தனது மனைவியாகப்பட்ட பெருந்துருவாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது
பானுமதி என்று சொல்லக்கூடிய பெருந்துழுவார் சபைக்கு வருகின்ற விதம் காண்க.